கிராமத்தின் ஓரத்தில் இருந்த சிறிய வீட்டில் முருகன் வாழ்ந்தான். அவன் வாழ்க்கை எளிமையானது. ஆனாலும் மனம் மிகுந்த செல்வம் கொண்டவன். நேர்மையா இருந்தபோதும் என்பது அவன் தந்தை சொல்லிக் கொடுத்தே ஒரே சொத்து. ஒரு நாள் சந்தையின் வேலை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். பாதையில் ஒரு பணப்பை கிடந்தது. அதை எடுத்து பார்த்தான். அதற்குள் நிறைய பணம், சில அட்டைகள், ஒரு முகவரி. ஒரு கணம் அவன் மனம் குலைந்தது. இந்த பணம் இருந்தா நம்ம வீட்டு கடன் தீர்ந்துரும் என்று ஒரு சிந்தனை. ஆனால் உடனே தந்தையின் குரல் மனதில் ஒலித்தது. தவறான வழியில் வந்தது நிம்மதியை கொடுக்காது. முருகன் அந்த முகவரியை தேடிச் சென்றான். நகரின் பெரிய வீடு கதவை தட்டினான். ஒரு வயதான முதியவர் கதவை திறந்தார். என்ன வேணும் என்று கேட்டார். முருகன் அமைதியாக பணப்பையை நீட்டினான். ஐயா, இது உங்களோடதா? வழியில் கிடைஞ்சது. அந்த மனிதனின் கண்கள் ஆச்சரியத்துள் பெரிதானது. ஆமாம், இது நானே இழந்தது. இவ்வளோ பணம் இருந்துச்சு, நீ எடுத்துக்கிட்டு போயிருக்கலாமே. முருகன் சிரித்தான். எனக்கு தேவையானது பணம் இல்லை ஐயா, மன நிம்மதி. அந்த மனிதர் நெகிழ்ந்து ஒரு தொகை பணத்தை அவனிடம் கொடுக்க முயன்றார். ஆனால் முருகன் மெதுவாக தலையசைத்தான். நான் செய்தது என் கடமைதான், அதுக்கு பரிசு வேண்டாம். அவன் திரும்பிச் செல்லும்போது அவன் மனம் நிறைந்திருந்தது. வீடு சென்றபோது அவன் கையில் பணம் இல்லை, ஆனால் உள்ளத்தில் ஒரு பெருமை இருந்தது. அந்த இரவு அவன் தந்தையின் புகைப்படத்தை பார்த்து சிரித்தான். நீ சொல்லியது சரிதான் அப்பா என்றான். நேர்மை என்பது பெரிய சாதனை அல்ல, சிறிய தருணங்களில் சரியானதை தேர்ந்தெடுப்பதே நேர்மை என்பது. இவ்வளவுதான். நன்றி. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள பெல் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு